வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்போனா, இப்போ வந்து நம்முடைய சொத்தரன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து WWE வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து இப்போ வந்து பிரிகிற மாதிரி வந்து இப்போ நம்மளோட WWE வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அந்த சொத்தரன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதே இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முழுக்க அதாவது இப்போ நம்முடைய சொத்தரன்ஸோட அந்த ஒரு விசனரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து நம்மளுடைய சொத்தரன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து இப்போ வந்து முழுக்க அதாவது பிளட் லைனோட ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது பட் உண்மையாக அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனால் இப்போ வந்து நம்முடைய பாலிகமனாக இருக்கட்டும், நம்முடைய சொத்தரன்ஸாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள் அப்படியே தான், அதாவது சேம் டு சேம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே பண்ணுறாங்க. அதாவது இப்போ கூட நம்முடைய அந்த ரால கூட வந்து நம்முடைய ரோமன்ஸ் எப்படி அந்த மைக்கை கேட்பாரோ அதே மாதிரியே தான் நம்முடைய சொத்தரன்ஸ் வந்து நம்முடைய பாலிகமெண்ட் வந்து அந்த மைக்கை கேட்டிருப்பாரு. அது இல்லாமல் அந்த மைக்கை கேட்குறப்ப வந்து நம்முடைய பிராண்ட் பேக்கர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவர் அந்த மைக்கை வாங்கிட்டு போயிருப்பார். அதாவது என்கிட்ட தாண்டா அந்த மைக்கை கொடுத்தான், அதாவது நான் தாண்டா பாலிகமெண்ட்டை மைக்கை கேட்டேன், நீ எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் அந்த மைக்கை வாங்கிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட செத்தன்ஸ் வந்து அந்த ஒரு குழப்பத்திலே நம்மளோட செத்தன்ஸ் வந்து ஓரத்தில் உட்கார வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் வந்து எல்லா விஷயம் பேசிட்டு வராது. நான் வந்து WWE ஃபியூச்சர் ஆஃப் த நான் தான், அதாவது என்ன வந்து பாலிகமன் வந்து என்ன வந்து 2027க்குள்ளே வந்து என்ன வந்து ரெசல்மேனியாவில் வந்து மெயின் ஈவென்ட் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியத்தெல்லாம் எனக்கு வந்து பாலிகமன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது இல்லாமல் இந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு வர்றதுக்கு முழுக்க காரணம் யார் அப்படின்னு கேட்டால் அதுவும் முழுக்க வந்து பாலிகமன் தான். அதாவது நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் நான் பாலிகமனுக்கு உண்மையாக இருப்பேன். அது இல்லாமல் பாலிகமனுக்கும் எனக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் எனக்கு வந்து பாலிகமன் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன். அதாவது நான் வந்து ரெசல்மேனியாவில் வந்து மெயின் ஈவென்ட் பண்ணுற அளவுக்கு வந்து நான் ஒருத்தான ஆள் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்தி, நீ வந்து இன்னும் வளர வேண்டிய ஆள்ரா அப்படின்னு சொல்லி என்னை வளர்த்து விடுறது யார் அப்படின்னா முழுக்க பாலிகமன் தான். பாலிகமனால தான் நான் வந்து செத்தரன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் இருக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாரு. இன்னொரு ஆள் வேறுனா நம்முடைய பிரான்சன் ரீடு. நம்முடைய பிரான்சன் ரீடு வந்து அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், அதாவது நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் சோலோ சிக்கா கூட அந்த பிளட் லைன் 2.0 அப்படிங்கிற அந்த ஒரு பிளட் லைனில் இருந்துக்கிட்டு நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் செத்ரோன்ஸுக்கே வந்து அதாவது என்னோட ஃபினிஷரான சுனாமியோட அந்த ஒரு ஃபினிஷரை வந்து நான் வந்து செத்ரோன்ஸுக்கே போட்டிருக்கேன். செத்ரோன்ஸ் வந்து என்னோட சுனாமி ஃபினிஷர் வந்து எப்படி கதி கலங்கி போனார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்முடைய பிரான்சன் ரீட் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து ஒரு கலாய்ச்சிருப்பார். அப்பவும் சரி, அதுக்கப்புறம் அதனால தான் என்னை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறக்காகவும், அதாவது இவன் வந்து நம்ம கூட இருந்தானா நம்மள இருக்கிறவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் செத்தோரன்ஸ் வந்து என்னையும் அந்த ஒரு செத்தோரன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனை வந்து இணைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்கிறாரு. இது எல்லாமே முழுக்க வந்து நம்முடைய செத்தோரன்ஸை வந்து நம்முடைய பிரான்சன் டீட் இருக்கணும், நம்முடைய பிராண்ட் பேக்கராக இருக்கட்டும், 2 பேருமே வந்து நம்முடைய செத்தோரன்ஸை வச்சு செஞ்சுட்டானுங்க. அதாவது உங்களை பெருமைப்படுத்தன்னு சொல்லி நல்லா கிளின்னு கிழிச்சு எறிஞ்சிட்டானுங்க அப்படிங்கிறது அதில் உண்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய ஒரு சில வார்த்தைகளை வந்து செத்ரான்ஸ் நீங்கள் எதுவும் பேசுகிறீங்களா, அதாவது நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாலிகமன் கேட்குறப்ப, நான் என்னத்தை பேசுறது, அதான் எல்லாத்தையுமே நீங்கள் பேசி முடிச்சிட்டீங்களே, அதான் முடிஞ்சு போச்சு, டைம்லாம் முடிஞ்சு போச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் இருக்குது, அதுக்கு போய் நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய செத்ரான்ஸும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டார். ஆனாலும் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த ஒரு ஃபேக்ஷன் வந்து பிரிகிற மாதிரியே காட்டுறாங்க. அதாவது ஒரு பக்கம் வந்து நம்முடைய பாலிகமெண்ட்டை வந்து மைக்கை கேட்குறப்ப நம்முடைய செத்ரான்ஸு அந்த இடத்துல வந்து நம்முடைய பிராண்ட் பிரேக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்கிட்ட குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கு இவர் வாங்கிட்டு வந்து இவர் பேசுகிறார், இவரோட இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் என்னென்னா, நான் சுனாமி போட்டேன்னா செத்தோன்ஸுக்கு என்ன நிலமை அப்படிங்கிறது செத்தோன்ஸுக்கு தெரியும் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து நம்முடைய பிரான்சன் டீட் வந்து நம்ம செத்தோன்ஸை கலாய்க்கிறாரு. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஒரு ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னா இது வந்து கொஞ்சம் உடஞ்சி போகிற மாதிரி நம்மளுடைய WWE வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து எதுக்கு வந்து இப்போ வந்து இன்டைரக்ட்லி காட்டுறாங்க அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. அது இல்லாமல் முழுக்க வந்து நான் என்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியன் ஆக்கிடுவேன், அதாவது ரெசல்மேனியாவில் வந்து மெயின் ஈவென்ட் பண்ணுவேன், அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒருத்தான ஆள் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து பாலிகமன் வந்து எனக்கு வந்து ஆதரிக்கிறாரு. கண்டிப்பாக அவர் சொன்ன வாக்கா அவர் காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது இல்லாமல் இந்த ஒரு ஃபேக்ஷன் இருக்குல்ல, அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனோட பேர் எதுனா விசனரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு ஃபேக்ஷனை வந்து உடைய போகுது அப்படின்னா அது யார் மூலியமாக உடைய போகுது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் மூலியமாக உடைய போகுது அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது. அது இல்லாமல் நமக்கு வந்து நம்ம ஆவலுடன் எதிர்பார்க்குற மேட்சை தவிர ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு மேட்ச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளுடைய WWE கொடுக்க போகிறாங்க. அதாவது ஃபியூச்சரில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கருக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பிரியுது, அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன் பிரியுது அப்படின்னா அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சகுனியாக யார் இருக்க போகிறா அப்படின்னா முழுக்க நம்மளுடைய பாலிகமன் தான் இருக்க போகிறாரு. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய WWE வந்து நமக்கு வந்து இப்போ காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு செக்மெண்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது
என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் வந்து ஃப்யூச்சரில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது தவிர வேறு ஏதாச்சும் நடக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் வந்து எவ்வளவு தான் சாம்பியன்ஷிப்புக்காக மோதினாலும் சரி, சாம்பியனே வின் பண்ணி அந்த சாம்பியனை வச்சிருந்தாலும் சரி, அந்த சாம்பியனை வந்து லாஸ் பண்ண வைக்கிறது யார் அப்படின்ட்டா முழுக்க முழுக்க உங்களுடைய செத் ரோலின்ஸ் தான். அதாவது ரெசல்மேனியா 31 வந்து நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரை பீட் பண்ணி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியன் ஆக போகிறப்ப அப்போ வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து அவரோட மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணி ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை மாற்றி அந்த இடத்துல வந்து அவர் வந்து செத் ரோலின்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிட்டு போனார். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ரெசல்மேனியா 40 வந்து அதாவது ரெசல்மேனியா 40 வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அதாவது அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சுல, அந்த மேட்ச்சில் கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட டைட்டிலை தோக்கிறதுக்கு மூல காரணமாக யார் இருந்தா அப்படின்னு கேட்டால் அதுவும் முழுக்க முழுக்க வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் தான். இது 2. 3வது வந்து ரெசல்மேனியா இப்போ 41 வந்து நம்முடைய ரோமன் செத் பங்குக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் இருந்தது. அந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரெயின்ஸ் தோற்று போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது யார் கேட்டால் அதுவும் நம்மளுடைய செத் ரோலின்ஸ் தான். அதாவது நம்முடைய பால் ஹெமன் கூட சேர்ந்து ஒரு மைண்ட் கேம் விளையாண்டி அதை வந்து அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் தான் வின் பண்ணார். அப்போயும் நம்முடைய மூல காரணமாக ரோமன் ரெயின்ஸ் தோற்கறதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தது யார் அப்படின்ட்டா முழுக்க முழுக்க நம்முடைய செத் ரோலின்ஸ் தான். அதாவது நம்முடைய ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட தோல்விக்கு முக்கிய காரணமாக யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய செத் ரோலின்ஸ் மட்டும் தான். அதாவது செத் ரோலின்ஸுக்கு மட்டுமே தான் ரோமன் ரெயின்ஸோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது 100% தெரிஞ்ச ஒரே ஆள் யார் கேட்டால் அது நம்முடைய செத் ரோலின்ஸ் மட்டும்தான். நம்மளுடைய சாட் கேபிளோட அந்த எல் கிராண்டோ அமெரிக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை வந்து இப்போ வந்து WWE எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருக்குன்னா அதாவது லுட் கெய்சர் தான். அதாவது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய WWE தரப்பில் வந்து அதாவது எல் கிராண்டோ அமெரிக்கா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணது யாருக்குன்னா நம்மளுடைய சாட் கேபிள் தான். சாட் கேபிளுக்கு இன்ஜுரி ஆனதால இப்போ வந்து அந்த எல் கிராண்டோ அமெரிக்கா அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து நம்முடைய லுட் கெய்சரை வச்சு தான் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம WWE வந்து இன்டெரக்ட்லி இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அப்டேட், அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வந்திருப்பார். அதாவது 2020 வந்து நம்முடைய பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் நம்முடைய பிரே வாய்ட்டுக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கலாம். அப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்திருப்பார். அதுக்கப்புறம் சாம்பியன் ஆகியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து நம்முடைய சோலோ சிக்காவுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அது 2024 நடந்துச்சு. அப்போயும் சம்மர் ஸ்லாமில் தான் ரிட்டர்ன் வந்தார். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இப்போ சம்மர் ஸ்லாமில் வந்து ரிட்டர்ன் வருவார் அப்படின்னா அப்போ என்ன மேட்ச் நடக்கும், அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கும் அதாவது நம்முடைய செத் ரோலின்ஸுக்கும் சிஎம் பங்குக்கும் மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இந்த 2 இதுலேயும் சரி, அதாவது ஃபஸ்ட்டு சரி செகண்டு சரி சம்மர் ஸ்லாம்னு தான் வருது. அதாவது இப்போ வந்து 2025 வந்து அதிகபட்சம் வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் செத் ரோலின்ஸுக்குமான அந்த ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு இன்டர்ஃபியர் இருக்கும். அந்த இடத்துல ரிட்டர்ன் வந்து அதனால வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்ல டாப் WWE சூப்பர் ஸ்டார் வித் சாம்பியன், அதாவது WWE வந்து எத்தனை பேர் வந்து எத்தனை சாம்பியன் வின் பண்ணியிருக்காருங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியல் இது. அதாவது ஃபஸ்ட் இடத்துல நம்முடைய ஜான்சனாக இருக்கார். 2வது இடத்துல நம்ம ரிக் ஃப்ளேர் வந்து 16 முறை சாம்பியனாக இருக்கார். அதுக்கப்புறம் நம்முடைய ட்ரிபிள் ஹெச் வந்து 14 முறை, ரேண்டி ஓர்டன் வந்து 14 முறை, ஹல்க் ஹோகன் வந்து 12 முறை, எட்ஜ் வந்து 11 தாட்டி, அதுக்கப்புறம் நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து 10 தாட்டி பண்ணியிருக்காரு. ராக் வந்து 10 தாட்டி, அதுக்கப்புறம் நம்முடைய ஸ்டிங் வந்து 10 தாட்டி, அதுக்கப்புறம் நம்முடைய ஹேரின் ரேச் அப்படிங்கிறவர் 8 தாட்டி. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து இதில் இருந்த ஒரு பட்டியலில் இருக்கவங்க எல்லாருமே எத்தனை தாட்டி வந்து சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியல். இதை வந்து நான் தப்பாக எதுவும் சொல்லியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. இது உங்களோட ஸ்க்ரீனில் இருக்குது. இதே நீங்கள் வந்து எத்தனை பேர் அதாவது எந்தெந்த ரெஸ்லில் வந்து எத்தனை முறை சாம்பியன் வந்து WWE வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே நம்மளோட கோடி ரோட்ஸ் பக்கம் வருவோம். அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்ட் 1, அதாவது ரெசல்மேனியா 39 வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான மேட்ச் நடந்துச்சு. அந்த இடத்துல வந்து நம்முடைய சோலோ சிக்காவோட உதவியால் நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து அவரோட வாய்ப்பு வந்து பறிபோயிருச்சு. இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து திரும்பி அதே ரெசல்மேனியா 40 வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து நியூ சாம்பியன் ஆகிட்டார். இது பார்ட் 2. அதாவது ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு தாட்டி வந்து தோல்வி, 2வது தாட்டி வந்து வின் பண்ணிட்டார். அந்த சாப்டர் வந்து அங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து ரெசல்மேனியா 41 வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்தப்போ அந்த இடத்துல வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கு வந்து அதாவது நம்முடைய ஜான்சன் வந்து வெற்றி பெற்றுட்டார். அந்த இடத்துல வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி. இது ஒன்று. திரும்பி அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து இப்போ வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து அதே அதாவது ரெசல்மேனியா 41 ஒரு ரீமேட்ச் வந்து இப்போ வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான மேட்ச் நடக்க போகுதுல, இதில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து வெற்றி பெறுவாரா, அதாவது ரெசல்மேனியா 39 வந்து தோல்வி, ரெசல்மேனியா 40 வந்து வின் பண்ணிட்டார். இங்கே வந்து ரெசல்மேனியா திரும்பி அகைன் வந்து ரெசல்மேனியா 41 வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு தோல்வி. இப்போ திரும்பி வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் மேட்ச் நடக்கும்போது அதில் வந்து நம்முடைய அதாவது நம்முடைய ஜான்சனாவை பீட் பண்ணி நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதில் வந்து நம்முடைய ஜான்சனாவை பீட் பண்ணி உங்களோட கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ணுவாரா வின் பண்ண மாட்டாரா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த ஒரு அப்டேட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட் நண்பா. சத்தியமா சொல்றேன். காது குடுத்து கொஞ்சம் கிளீனா கேட்டுக்கங்க. நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத தெளிவா கேட்டுக்கங்க. அதாவது WWE வந்து இப்ப சொல்லிட்டாங்க. அதாவது சம்மர் ஸ்லாம்ல வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து கண்டிப்பா மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாரி WWE வந்து சொல்லிட்டாங்க. அது இல்லாம இதுக்கு முன்னாடி அதாவது ஜூலை 12ஆம் தேதி நடக்க போற சாட்டர்டே நைட் மினி ஈவென்ட்ல வந்து ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்துருவாரு. அதாவது நம்முடைய எல்ஏ நைட் நம்முடைய சத்ருன்ஸோட அந்த ஒரு மேட்ச்ல வந்து இன்டர்ஃபியர் ஆயிருவாரு அப்படிங்கிற மாரி WWE வந்து சொல்லிட்டாங்க. அதாவது WWE சொல்லல. அதாவது ஒரு அப்டேட் தான். WWE அஃபிஷியலா சொல்லல. ஆனா ஒரு அப்டேட் தான். அங்கே ரிட்டர்ன் ஆயிடுவார். அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாம் வந்து மேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பட் ஒருவேளை அதாவது க்ளீனாக சொல்லிக்கிறேன். ஒருவேளை வந்து உங்களுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அங்கே நடக்கிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டுக்கு வரல. சம்மர் ஸ்லாமுக்கு தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருச்சு அப்படின்னா WWE சொன்ன மாதிரி அதாவது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து அதாவது எல்ஏ நைட்டுக்கும் நம்மளுடைய சுத்தரன்ஸுக்கும் அந்த ஒரு மேட்ச்சில் வந்து என்டர்ஃபை ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல வந்து என்டர்ஃபை ஆகலை. அதாவது என்டர்ஃபை ஆகலை அப்படிங்கிறப்ப சம்மர் ஸ்லாமில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிறாரு அப்படின்னா அதுக்கான கரெக்டான ஒரு பிளேஸ் வந்து அந்த இடத்துக்கு வேணும். அப்படிங்கிறப்ப நம்ம WWE வந்து எந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய எல்ஏ நைட்டுக்கும் நடக்கிற அந்த ஒரு மேட்ச்சில் வந்து ரோமன் ரெயின்ஸ் என்டர் ஆகலை. அதாவது அங்கே வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வராத பட்சத்தில் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் செத்ரோன்ஸுக்குமான அந்த ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து அந்த இடத்துல நம்ம வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் WWE இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வருவார். ரிட்டர்ன் வர்றதுக்கான கரெக்டான ஒரு பிளேஸ் தான். அதாவது சம்மந்தமே இல்லாமல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வந்தார் அப்படின்னா அது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் கிடைக்காது அப்படிங்கிறக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது 2020 வந்து நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் நம்மளுடைய பிரே ஒயிட்டுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து ரிட்டர்ன் வந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் ஆஃப் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் இருந்துச்சு. அதே திரும்பி வந்து 2024 வந்து ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்தார்னா கோடி ரோட்ஸுக்கும் சோலோசிக்காவுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்தார் ஒரு காரணம் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் வரல அப்படிங்கிறப்ப சம்மர் ஸ்லாமுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கான கரெக்டான ஒரு பிளேஸ் வேணும்ல. அதனால WWE வந்து கரெக்டான ஒரு பிளேஸ் வந்து நம்மளுடைய WWEக்கு வந்து ரோமன் ரெயின்ஸுக்காக உருவாக்க போகிறாங்க. அதாவது நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கும் அந்த இடத்துல சம்மர் ஸ்லாமில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். அந்த சிங்கிள்ஸ் மேட்ச்சில் வந்து எப்படியாவது மேட்ச் நடக்குது அப்படிங்கிறப்ப நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் இருக்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்களோட ஒரு முயற்சியை பண்ணுவாங்க. அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து நம்முடைய சிஎம் பங்கோட போட்டு பெரட்டுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வருவார். ரிட்டர்ன் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷன்கிட்ட இருந்து நம்மளுடைய சிஎம் பங்கை வந்து காப்பாற்றி அந்த மேட்ச்சில் வந்து ஒருவேளை வந்து நம்முடைய அந்த மேட்ச் வந்து அந்த இடத்துலேயே வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் முடியறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாதங்கிறப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ஒரு ஹெல்ப்னால கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அதாவது நம்முடைய சிஎம் கூட அந்த ஒரு மேட்சை வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது நான் கரெக்டாக நான் சொல்கிறேன். திரும்ப 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 நான் சொல்கிறேன் நண்பா. அதாவது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் கோவப்பட வேணாம். நான் சொல்கிறத வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. அதுதான் இங்கே வந்து மெயினான விஷயம். அதாவது இப்போ வந்து எல்ஏ நைட்டுக்கும் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்குமான ஒரு மேட்ச் வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்ல வந்து நடக்க போகுது. அந்த இடத்துல வந்து ரோமன் ரெயின்ஸ் வராத பட்சத்தில் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி WWE யோசிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறேனே தவிர இதுதான் நடக்கும்னு சொல்ல. அதாவது அந்த இடத்துல வரல அப்படிங்கிறப்ப சம்மர் ஸ்லாமில் வந்து செத்ரோன்ஸுக்கும் சிஎம் பங்குக்கும் மேட்ச் நடக்கும். அது மேட்ச் நடக்கிறப்ப அப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் என்டர் ஆகிறாரு அப்படின்னா அதுதான் கரெக்டான ஒரு பிளேஸ். அதில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட ஃபேக்ஷன் வந்து எல்லாரும் அட்டாக் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சிஎம் பங்க் வந்து சேவ் பண்ணுவார். சேவ் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்முடைய சிஎம் பங்கை கூட அந்த மேட்சை வந்து வின் பண்ண வச்சு நம்முடைய சிஎம் பங்க்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் ஒரு பார்ட்னராக இருந்து கூட நம்மளுடைய செத்ரோன்ஸை வந்து எதிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லவே இல்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. உங்களோட கருத்துப்படி ரோமன் ரெயின்ஸ் வந்து செத்ரோன்ஸுக்கும் எல்ஏ நைட்டுக்கும் நடக்கிற அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமா? நான் சொல்லிடுறேன் நண்பா. அதாவது அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து ஒரு பேப்பரிவே கிடையாது. பேப்பரி அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பேப்பரிவ்னு கேட்டால் அது வந்து பேப்பரிவே கிடையாது. அது வந்து ஒரு வேஸ்ட்டு. அதாவது வைக்கணுமே அப்படிங்கிறக்காக வைக்கிறாங்க. அது வந்து பேப்பரிவ் கிடையாது. அந்த ஒரு பேப்பர்னு சொல்லிக்கிறாங்களா WWE வந்து பீத்திக்கிறாங்களா அந்த ஒரு பேப்பரிவுக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்தால் நல்லா இருக்குமா? இல்லை அதை விட ஒரு பெட்டரான ஒரு 100 மடங்கு பெட்டராக நடக்கிற அந்த சம்மர் ஸ்லாமில் வந்து இப்போ நான் சொன்னல இங்கே வரல அப்படிங்கிறப்ப இந்த ஒரு விஷயம் நடக்குன்னு. அதாவது செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் நடக்கிற அந்த மேட்ச்சுக்கு வந்து ரிட்டன் வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ஒன்று சாட்டர்டே நைட் மினி வந்து இன்னொன்று வந்து சம்மர் ஸ்லாம் இந்த ரெண்டில் வந்து எதில் வந்து ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்தால் நல்லா இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்